ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம விஜயுடைய ஃப்ரெண்டு நடிகர் சஞ்சீவ் இருக்கார்ல, அவர் தேவையில்லாமல் வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் இல்லை எப்போவுமே அவர் இன்டர்வியூ எடுப்பாங்க. அவர்கிட்ட கேட்கப்படுற கேள்வி எதுவுமே அவரை சம்மந்தப்பட்டது இருக்கவே இருக்காது. எல்லாமே விஜய் சம்மந்தப்பட்ட கேள்விகளாக தான் இருக்கும். அதுக்கு தான் இவர் பதில் சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பார். அப்பப்போ சீரியலில் வந்துட்டு இவர் தான் விஜய் மாதிரியெல்லாம் கூட நடித்து பயங்கர கிரிஞ்சு பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பார். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வந்துட்டு ஷூட்டிங்க்கு போயிருக்கும்பொழுது இந்த ஷூட்டிங்கில் வந்துட்டு அஜித்தை பார்த்துருக்காராம். ஒரு முறை அஜித்தை பார்த்தப்ப அஜித் என்ன சொல்லிட்டாரானா, எப்படி வந்துட்டு விஜயை முந்தலாம், அவரை முந்தவே முடியலையே அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவர்கிட்ட அஜித்து கேட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. இதுதான் சமூக வலைத்தளத்தில் பயங்கர வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேசப்பட்டு பகிரப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது அஜித் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் ஆனால் அவங்க பேரை சொல்லி இந்த மாதிரி இருக்க சில பேர் தான் வந்துட்டு சண்டையை மூட்டி அதில் குளிர் காஞ்சி வந்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, அஜித் ரசிகர்கள் எல்லாருமே இவரை போட்டு பொழந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அஜித் சார் சுயநலமாக அவருடைய ரசிகர்களை பயன்படுத்திக்கல. அஜித் சார் வந்துட்டு அவருடைய பேஷனை அவர் தேடி போயிருக்காரு. டைம் கிடைக்கிறப்ப படத்தில் நடிக்கிறாரு. மற்றபடி அவருக்கு என்ன விருப்பமோ, கார் ரேஸ் விருப்பமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசினாரா, அவர் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு நீ எல்லாம் அவருக்கு தகுதியான ஆளா, அப்படி இப்படின்னு இவரை வச்சு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளத்தில். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். விஜய் சார் சம்மந்தமாக சில கேள்விகள் கேட்டால் அதுக்கு பதில் சொல்லிட்டு போனோம். அதை விட்டுட்டு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தா எல்லாரும் திட்ட தானே செய்வாங்க. இது கூட பரவாயில்ல. ஒரு முறை விஜய் சாரை வந்துட்டு இவர் கேள்வி கேட்டிருக்காராம், நீ என்ன பெரிய இவனா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு விஜய் கோவப்பட்டு பல நாள் வந்துட்டு இவர்கிட்ட பேசவே இல்லையா. இதெல்லாம் வந்து அந்த இன்டர்வியூவில் சொல்லி தேவையில்லாமல் வந்துட்டு விஜய் ரசிகர்கிட்டையுமே வந்துட்டு பயங்கர பஞ்ச் வாங்கி வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவருடைய இன்டர்வியூ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக போயிருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.